நம்முடைய வேட்பாளர் நவாஸ் கனி அவர்கள் தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை அங்கே நாடாளுமன்றத்திலே இந்த தொகுதியின் பிரச்சனைகளை, இந்த மக்களுடைய தேவைகளை தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே பேசக்கூடிய ஒரு உறுப்பினர் தான் நம்முடைய நவாஸ் கனி அவர்கள். அதே போல கோவிட் நேரமாக இருக்கட்டும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளிநாடுகளிலே மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரமாக இருக்கட்டும், போரிலே சிக்கிக்கொண்டு மாணவர்கள் அங்கே வேலை பார்க்கக்கூடியவர்கள் அவதிப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பமாக இருக்கட்டும், எந்த நிலையாக இருந்தாலும் தன் தொகுதியின் மக்களுக்காக போராடி அந்த மக்களை மீட்டு வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நம்முடைய நவாஸ் கனி அவர்கள். அவருக்கு ஏணி சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் என்பது வெறும் அரசியல் மாற்றத்திற்கான ஒரு தேர்தல் இல்லை. அதை தாண்டி இந்த நாட்டை யார் ஆளக்கூடாது என்று முடிவு செய்யக்கூடிய தேர்தல். இந்த நாட்டை பிளவுபடுத்த நினைக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டு மக்களை மதிக்காதவர்களிடம் இருந்து எப்படி ஆங்கிலேயரிடமிருந்து போராடி இந்த இந்திய நாட்டை மீட்டோமோ அதே போல மறுபடியும் ஒரு போராட்டம், மறுபடியும் ஒரு விடுதலை போராட்டம் என்று எண்ணி இந்த தேர்தலிலே வாக்களித்து பிஜேபி நரேந்திர மோடி அவர்களின் கைகளில் இருந்து இந்த நாட்டை மீட்க வேண்டிய நாள் என்ற அந்த நினைவோடு மன உறுதியோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அழைத்து சென்று வாக்களிக்க வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தூத்துக்குடி மாதிரி ராமநாதபுரமும் நல்ல வெயில் இருக்கக்கூடிய பகுதி. இப்ப வெயில் அதிகம்தான், ஆனா அதுக்குன்னு வேற யாராவது ஓட்டு போடுவாங்க, எப்படியும் நம்முடைய நவாஸ் கனி ஜெயிச்சிட போறாருன்னு சொல்லி வீட்டுல இருக்க கூடாது. புரியுதா? தெரியும்ல உங்களுக்கு, ஒரு ராஜா வந்து மக்களை வந்து பாலை கொண்டு வந்து ஊத்த சொன்னாராம். சரி, யாராவது ஊத்துவாங்கன்னு எல்லாம் கொண்டு வந்து தண்ணிய ஊத்தி அந்த குளத்துல 4 பேர் ஊத்துற பாலும் வீணா போச்சு. சரியா? அதனால அப்படி ஒரு எண்ணத்திலே இருந்து விடாமல் வெற்றி பெற்று விட்டோம் என்ற ஒரு மன நிறைவிலே வீட்டிலே இருந்து விடாமல் தயவு செய்து எல்லோரும் வந்து தேர்தலிலே வாக்களித்து நவாஸ் கனி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த தேர்தல் யாரை எதிர்த்த தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக கூட்டணிய எதிர்த்து வாக்களிக்க வேண்டிய தேர்தல். அதிமுக என்னாச்சுன்னு கேட்காதீங்க. அதிமுக பிஜேபியோடைய பி டீம். அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இங்கே முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே வேட்பாளராக நின்றிருக்கிறார். இதே ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்த போது 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்துதான் அதை ஆதரித்தார்கள். நம்முடைய வேட்பாளராக நிற்கக்கூடிய ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள் முத்தலாக் வேண்டான்னு யாரும் சொல்லல, அந்த சட்டம் வேண்டான்னு யாரும் சொல்லல. இது இஸ்லாத்துக்கு எதிரான சட்டம் தான். முத்தலாக் என்பது இஸ்லாத்துல கூட ஏற்றுக்கொள்ளாத ஒன்றுதான். ஆனா எந்த வேற மதத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் தன்னுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, மனைவியை விட்டு சென்றால் அவங்களுக்கு எல்லாம் சிறை தண்டனை கிடையாது. ஆனா நீங்க ஒரு இஸ்லாமியனா இருந்தா அந்த இஸ்லாமிய கணவன் குடும்பத்தை விட்டுட்டு போனா மட்டும் 1 ஆண்டு சிறை.
அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியவர் தான் நம்முடைய ரவீந்திரநாத் அவர்கள். அவர் யாரு? ஓபிஎஸ் உடைய மகன். இப்பொழுது எப்படி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களிடம் வந்து வாக்கு கேட்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சிஏஏ அதை ஆதரித்தவர்கள். அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது அதை ஆதரித்தவர்கள். தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது பிஜேபியால் அதை ஆதரித்தவர்கள். இப்படி மக்களுக்கு எதிரான எல்லாத்தையும் ஆதரிச்சு உதய் மின் திட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதை ஆதரித்து கையெழுத்து போட்டவர்கள். அந்த திட்டத்தின் நம்ம தொடர்ந்து பயணித்தோம் என்றால் ஒரு கட்டத்திலே விவசாயிகளுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க இல்லையா, அதை கூட கொடுக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கிவிடும். இப்படி சாதாரண மக்களுக்கு எதிரான அரசாங்கம் தான் இந்த பிஜேபி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மக்களுக்கு எதையும் செய்ய மாட்டாங்க. ஆனா பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, யார் மாதிரி காதலே விழலையா, அதானி அம்பானி அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த ஆட்சி நடக்குது. அதானிக்கோ அம்பானிக்கோ ஒரு தேவை என்றால், ஒரு பிரச்சனை இருந்தா ஆஸ்திரேலியாவுக்கு பேசுவார் பிரதமர், பூட்டான்ல பேசுவாரு, பங்களாதேஷ்ல பேசுவாரு, விட்டா பாகிஸ்தானோட கூட பேசுவார். ஆனா மக்களுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைனா இங்க இருக்கக்கூடிய மீனவர்களை அங்கே இருக்கக்கூடிய இலங்கை அரசு பிடித்து கொண்டு போகிறது, படகுகளை வைத்துக் கொள்கிறது. இவங்க ஆட்சியில கிட்டத்தட்ட 400 படகுகளை விடமாட்டேன்னு புடிச்சு வச்சிருந்தாங்க. 3200 மீனவர்களுக்கு மேல் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அப்பொழுதெல்லாம் பிரதமர் பேச மாட்டார், பேசவில்லை, அமைதி காத்தார். ஆனா இவங்களுக்கு அதானிக்கோ அம்பானிக்கோ அந்த பெரிய பெரிய பண முதலைகளுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே இந்த அரசாங்கம் பேசும். விவசாயிகளுக்கு, படிச்ச இளைஞர்களுக்கு கல்வி கடனை ரத்து செய்ய மாட்டாங்க. விவசாயிகளுடைய அவங்களுடைய கடன், இந்த ஆட்சியிலே லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல எவ்வளவு கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? கிட்டத்தட்ட இந்த 23 வரைக்கும், 14 ஆரம்பிச்சு 23 வரைக்கும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 15 லட்சம் கோடி ரூபாய்க்கான கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஆனா நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, 15 லட்சம் போடுற நேரம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல மோடி அது போட மாட்டாரு. இதுக்கு மேல எதிர்பார்த்து பிரயோஜனமும் இல்ல. ஆனா அந்த பேங்க் அக்கவுண்ட்ல அவரும் காசு போடல. விக்கிற விலைவாசியில நமக்கும் சேர்த்து வைக்க முடியாது இல்லையா? கேஸ் சிலிண்டருக்கே எல்லாம் முடிஞ்சு போகுது. அப்படி இருக்க நிலையில எப்படி பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க காசு வச்சிருக்க முடியும்? அந்த பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் கம்மியா இருந்தா, அக்கவுண்ட் காசு கம்மியா இருந்தா அதுக்கு வேற பிடிச்சுக்கிறாங்க இல்லையா? உங்க காசை பிடுங்கிட்டு போறாங்க. அப்படி பிடுங்கின காசு மட்டும், ஏழை மக்கள் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கின காசு மட்டும் 21,000 கோடி. அவங்களுக்கு 15 லட்சம் கோடி கடன் ரத்து பணக்காரர்களுக்கு. ஆனா சாதாரண மக்கள்கிட்ட இருந்து 21,000 கோடி பேங்க்ல இருந்து காசு கம்மியா இருக்குன்னு அவங்க கிட்ட இருந்து காசை பிடிக்கிட்டு போகக்கூடிய ஆட்சிதான் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களோடயே தான் பயணம் செய்து அவங்க கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் சட்டத்தையும் ஆதரித்து தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் பிஜேபியோட காலடியிலே வைத்த கட்சி தான் அதிமுக. அதனால 2 பேருக்குமே தமிழ்நாட்டுல இடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். இதை தாண்டி 100 நாள் வேலை, காங்கிரஸ்
திமுக கூட்டணி ஆட்சி இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம் சாதாரண சாமானிய ஏழை மக்களுக்கு, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு 100 நாளாவது வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்தை இந்த பிஜேபி ஆட்சி வந்த உடனே ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு நிதி ஒதுக்குவாங்க இல்லையா, அந்த நிதியை குறைச்சுக்கிட்டே வராங்க. கடைசியில கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கால்வாசியா நிதி ஒதுக்க ஆரம்பிச்ச பொழுது நாங்க கேட்டோம், இப்படி நிதி ஒதுக்குனா குறைச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எப்படி சம்பளம் கொடுப்பீங்க, வேலை கொடுப்பீங்கன்னு. தேவை என்றால் கொடுப்போம் என்றார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஆனா இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் யாருக்குமே 100 நாள் வேலை கிடையாது. உங்களுக்கு 100 நாள் வேலை வருதா இல்லையா? எத்தனை நாள் வருது? 50 நாளா? 20-25 நாள் வேலை கிடைச்சாலே பெரிய விஷயம் இல்லையா? இதுதான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிலை. வேலை கொடுத்தாலும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. 4 மாசம் ஆச்சா சம்பளம் வந்து, 6 மாசம் ஆச்சா சம்பளம் ஏறவே ஏறாது. ஏன்னா காசு நிதி ஒதுக்குனாதானே சம்பளம் போட முடியும். அத போடல. ஏன்னா இந்த திட்டத்தையே பிஜேபி நிறுத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வேற ஒண்ணும் இல்ல. இந்த 100 நாள் வேலையை கொடுக்க கூடாது, நிறுத்திடணும். ஏன்னா இது காங்கிரசும் திமுகவும் அவங்க ஆட்சியில கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அதை நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் நரேந்திர மோடி. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் சேர்ந்து நம்ம முதலமைச்சர் 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்தி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். காங்கிரசும் திமுகவும் இணைந்து சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 400 ரூபாய். 100 நாள் 150 நாள் வேலைக்கு 400 ரூபாய் சம்பளம். அதுவும் ஒழுங்கா வேலை பார்க்க சம்பளமும் ஏறும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றும் இல்லையா? உங்களுக்கு யாரும் நம்பல. மாசம் 1000 ரூபாய் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தருவேன் என்று முதலமைச்சர் சொன்ன போது யாரும் நம்பவில்லை. முடியுமா அப்படின்னு யோசிச்சாங்க. கொடுக்கவே மாட்டாருன்னு கூட நினைச்சாங்க. இன்னைக்கு 1,15,00,000 சகோதரிகள் தமிழ்நாடு முழுவதும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் 2 பேருக்கு இந்த ஊர்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சொல்லும் பொழுது கையை தட்டுறீங்க, இவ்வளவு பேர் வாங்கிருக்கீங்கன்னு. நிறைய இடத்துல வந்து அமைதியா இருப்பாங்க. கிடைக்காத ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் வரலன்னு வாங்க. ஆனா இருங்க, வரலன்னா வராத சில பேருக்கு நிச்சயமாக தேர்தல் முடிந்தவுடன் மறுபடியும் ஒரு முகாம் வைத்து முதலமைச்சர் யார் யாருக்கெல்லாம் நியாயமா கிடைக்கணுமோ அவங்களுக்கு விடுபட்டு இருந்தா அவங்க அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறார்கள். அதை நிச்சயமாக செய்து தருவார்கள். வேற எந்த இடத்திலையும் இல்லாத ஒரு மிகச்சிறப்பான திட்டம். இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் தந்தைகளுக்கும் மனதுக்கு பிடித்த ஒரு திட்டம் காலை உணவு திட்டம் இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் மதியம் வரைக்கும் சாப்பிட்டுச்சா இல்லையா அப்படின்னு கவலை எல்லாம் இல்லை. இனிமேல ஸ்கூலுக்கு போயிருச்சுன்னா நம்ம முதலமைச்சர் அங்கே அந்த பிள்ளைங்களை பார்த்துப்பாரு, சாப்பாடு போடுவாரு, அவங்க செம்பா படிப்பாங்கன்ற ஒரு தைரியத்தை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான திட்டங்களை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீர் தட்டுப்பாட்டுக்காக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து 600 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தண்ணீர் கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்தின் வழியாக பல கிராமங்கள், பல 100 கிராமங்கள் பயனடையக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி தொடர்ந்து மக்களுக்கான திட்டங்கள், பணிகளை
செய்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா பிஜேபி மக்களுக்கு என்ன இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? மானியம் கொடுப்பேன். எதுக்கு? கேஸ் சிலிண்டருக்கு கொடுத்தாங்களா? ஒவ்வொரு வருஷமும் அதையும் குறைச்சு இப்ப மானியமே கிட்டத்தட்ட இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த போது கேஸ் சிலிண்டர் விலை 410 ரூபாய். கரெக்டா? இப்ப எவ்வளவு விலை? 1200. அதனால இந்த கேஸ் சிலிண்டர் விலைய 500 ரூபாயாக குறைப்பேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால நம்ம ஆட்சி ஒன்றியத்திலே இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் 75, டீசல் 65 ரூபாய். அதோட இந்த பேங்க்ல காசு பிடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நிறுத்தப்படும். உங்க அக்கவுண்ட் நீங்க உங்க வங்கியில என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது. அதுக்காக காசை பிடிக்க முடியாது. இன்னும் சில பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு இருப்பதற்காக 2510 கோடி ரூபாயில நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து கருவைகுளம் பகுதியிலிருந்து இங்க தண்ணீர், கரூர்ல இருந்து இங்க தண்ணீர் கொண்டு வரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி சரி சரிம்மா, சரி சரி சொல்லும், சரி நிச்சயமா. இங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாலிநோக்குல சால்ட் கார்பரேஷன் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த சால்ட் கார்பரேஷன் இடத்தை இன்னைக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே, உப்பளங்கள் வைக்கக்கூடிய வகையிலே அதை உருவாக்கி தந்தார்கள். இன்னும் கொஞ்சம் நிலம் கையகப்படுத்தி அதையும் மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. விரைவிலே அதுவும் செய்து தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடுகு சந்தை பகுதியில டெக்ஸ்டைல்ல கிட்டத்தட்ட 4000 பேருக்கு வேலை கிடைப்பதற்கான அந்த சந்தை, துணி சந்தை கொண்டு வரப்பட இருக்கிறது. அப்புறம் 700 பேருக்கு இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும். அதே போல நீட் தேர்வை ரத்து செய்யறேன்னு காங்கிரசும் இன்னைக்கு உறுதி அளித்திருக்கிறார்கள். அதே போல நாமும் தேர்தல் அறிக்கையிலே நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். புதிய கல்விக் கொள்கை, எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நுழைவு தேர்வு வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையும் மாற்றப்படும். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா மக்களை பிரிச்சு சண்டை போட்டு அதுல அரசியல் ஆதாயம் காண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்சியை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த ஆட்சி இந்தியாவிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அப்படி அகற்றப்பட்டால்தான் அனைவரும் நாம் நிம்மதியாக இங்கே வாழ முடியும். அப்பொழுதுதான் வளர்ச்சி திட்டங்கள் வரும் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நீங்கள் நம்முடைய வேட்பாளர் நவாஸ் கனி அவர்களுக்கு ஏணி சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். மாரியூர், உப்பிலாந்து 2 இடங்களிலும் உயர்மின் கோபுர விளக்கை கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் இந்த தொகுதி முழுவதும் பிரகாசமா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா இடத்திலையும் சோலார் லைட்ஸும் அதே போல உயர்மின் கோபுரங்களும் கொடுத்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், அதுபோல மேலக்கிடாரம் பள்ளிக்கு 20 லட்சத்துல வகுப்பறை கட்டிடங்கள்
தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தந்திருக்கிறார். குடிநீருக்காக நீர்த்தேக்க தொட்டி ஒன்றை கீழமங்கல்ல கட்டி கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய பணிகள் உங்களுக்காக செய்யப்பட வேண்டும் என்றால் ஏனி சின்னத்திலே அவருக்கு வாக்களித்து நவாஸ் கனி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.